இந்த மண்ணுடைய பாரம்பரியமே அம்பாள் உபாசனைங்கிறது தான். த மதர் காடஸ் வர்ஷிப் என்பார்கள். பிற்காலத்தில் சிவிலைசேஷனல் வேல்யூஸ் என்றெல்லாம் சொல்லும்போது த மதர் காடஸ் வர்ஷிப் இன் செவரல் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னா, பாரத தேசத்து பாரம்பரியத்தில் தாய் தெய்வ வழிபாடு, இவள் ஜெகன்மாதா, இவள்தான் எங்களுடைய தாய் என்கிற அந்த வழிபாடு ஊறிப்போன ஒன்று. ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், நரேந்திரனாக இருந்து விவேகானந்தராக உருவானவராக இருக்கட்டும், மகாகவி பாரதியாராக இருக்கட்டும், எந்த மகானை போய் தொட்டு பார்த்தாலும் அவர்களெல்லாம் அம்பாள் உபாசகர்களாக இருந்தவர்கள். சக்திதாசன் என்றே தன்னை அழைத்து கொண்டார் பாரதியார். அம்மா, நான் உன்னுடைய தாசன், எனக்கு சக்தி எல்லாவற்றையும் கொடுப்பாள், நம்பிக்கையோடு சொன்னார். அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் தெரியும். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த நிலையிலே கூட சக்தி என்னை பார்த்து கொள்வாள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்தவர். அந்த சக்தி கிட்ட தான் போய் கேட்டார், அம்மா எனக்கு வேணும்னர். என்ன வேணும் தெரியுமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி. இதே சென்னை மாநகரத்தில் ஆஃபீஸ் கோயர்ஸ் டெம்பிள் என்று சொல்லுவார்களே, அந்த காளி தேவியை வழிபட்டவர். காளிகாம்பாள் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த காளிகாம்பாள் திருக்கோயிலுக்கு ஒரு காலத்தில் ஆஃபீஸ் கோயர்ஸ் டெம்பிள்னு பேர். ஏன்னா கொஞ்சம் பழைய காலத்து மெட்ராஸில் அந்த ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியும் பார்க் டவுன் பகுதியும் தான் மெயினாக கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருந்த பகுதி. அந்த பகுதியில் தான் இந்த திருக்கோயில். அதனால் ரொம்ப காலத்திற்கு, இப்போவும் கூட அப்படித்தான் கண்டினியூ ஆகிறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காலத்திற்கு எப்படின்னா, அந்த கோவிலில் மதிய நேரத்தில் மற்ற கோவில்களில் நடை சாத்துவது மாதிரி அங்கே சாத்த மாட்டார்கள், இல்லைன்னா கொஞ்ச நேரம்தான் சாத்துவார்கள். அலுவலக இடைவெளி நேரத்தில் போய் அம்பாளை தரிசித்து விட்டு வரக்கூடியவர்கள் உண்டு. அதனாலேயே அதுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ் டெம்பிள்னு பேர். தான் வேலை பார்த்த பத்திரிகை அலுவலகம் அதற்கு பக்கத்திலேயே இருந்ததனால் அந்த திருக்கோயிலில் போய் அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் பாரதியாருக்கு உண்டு. அந்த வழக்கத்தில் தான் அங்கதான் போய், அம்மா நீதான் சக்தி, காளி தேவியே நீதான் சக்தி, யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். அவளை சக்தின்னு பார்த்து சக்தி தாசன் நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்தி பாடல்களை எல்லாம் அங்கேதான் பாடினார் என்பதாக கணக்கு. அந்த பராசக்தி கிட்ட கேட்டார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். என்னெல்லாம் கேட்கிறார் பாருங்கள். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினவாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். யாரு? சக்தி, பராசக்தி பண்ணணும். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினவாய், நல்ல வெள்ளை வெளேர்னு இருக்கணும். பாரதியாருடைய வெள்ளை மாளிகை அது. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சூடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேணும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும், என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும், பாட்டு கலந்திடவே பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டுக்களிப்பினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளிதனிலே அம்மா, அந்த காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேணும், எந்தன் பாட்டு தீரத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேணும். இதில் என்ன வேடிக்கைனா, காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். மிஸ்டர் பாரதியார் கொஞ்சம் நில்லுங்கள். அது என்ன காட்டு வெளி?
நீங்கள் கேட்டிருக்கிறது காணி நிலம். அந்த காணி நிலத்தில் ஒரு அழகான மாளிகை. அந்த அழகான மாளிகை எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் டிஸ்கிரிப்ஷன் வேற. ஏதோ ஒரு வீட்டை கட்டி கொடுமா அப்படின்னு கேட்கல. நீங்கள் சாதாரணமாக கேட்கக்கூடியவர்கள் ஏதோ மேலே ஒரு கூரை இருந்தால் போகிறோம், ஒரு கூரை கொடுமா, ஏதோ ஒரு வீட்டை கட்டி கொடுமான்னா, எனக்கு இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நீங்கள் அந்த வரிகளை மறுபடியும் நினச்சி பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு இடத்த பாரதியார் கேட்டிருக்காருன்னு புரியும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். தென்னங்கன்று வச்சு கொடுன்னு சொல்லலை. தென்னங்கன்னை வச்சு அதை தென்னை மரமாக வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்படணும். அப்படிலாம் டக்குன்னு வந்துடாது. யார் அந்த பிரயத்தனப்படணும்? பராசக்தி, நீ பிரயத்தனப்படு. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். அப்புறம் என்னோடய வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் போய் அப்படி வாசலில் உட்காந்தேன், திண்ணையில் உட்காந்தேன்னா நல்ல முத்துச்சூடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேணும். அப்போ எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் நல்ல முத்துச்சுடராக அந்த நிலா ஒளி எனக்கு வர வேண்டும். அப்படி ஒரு வீடு. அதோடு மட்டுமில்லை, காற்று நன்றாக வர வேண்டும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அப்புறம் சுற்று வட்டாரத்துலலாம் மரமே இல்லாமல் பண்ணிடாத. அங்கே பக்கத்துலலாம் மரம் இருக்கணும். எப்படி தெரியறதுன்னா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். அங்கே குயிலெல்லாம் இருக்கணும். இப்போ குயில் தான் கூடு கட்டாது. காக்காவோட கூட்டில் தான் அதனோட முட்டையை இட்டு, அந்த காக்கா தான் பாவம் அதுக்கு அடை காத்து, அது தன்னோட குஞ்சு இல்லைன்னு தெரிஞ்சா கூட அதை வளர்த்து விடும். அப்போ வெறும் குயில் மாத்திரம் இல்லை, குயில் வரணும், குயிலோட சத்தம் அங்கே கேட்கணும்னு சொன்னால் காகம் உட்பட மற்ற பறவைகள் அங்கே வருவதற்கு மரங்கள் இருக்க வேண்டும். அப்போது நல்ல பக்குவப்படுத்தி அந்த நிலத்தை அதில் அழகான வீட்டை கட்டி, சுற்றிலும் தென்னை மரங்கள் வளர்வதற்கு ஏற்ப அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி, பறவைகள் வந்து தங்குவதற்கேற்ப ஒரு சில மரங்களை சுற்றிலும் வைத்து, இவ்வளவு பக்குவப்படுத்தி காடு திருத்தி மேடாக்கி வீட்டை கட்டி தர வேண்டும்னா, நல்ல காட்டு வெளிதனில் அம்மா உந்தன் காவலுற வேண்டுமா? அது காட்டு வெளியா? அது காட்டு வெளியா? இவ்வளவெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை காட்டு வழின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாரதியாரே, இது நியாயமா? காட்டு வழிதனில் அம்மா உன்றன் காவலுற இவ்வளவு பிரமாதமா பண்ணி கொடுத்திருக்கும் போது, ஒரு வீட்டை பராசக்தி கட்டி கொடுத்திருக்கும் போது, இது காடாக இருக்கிறது, இந்த காட்டிலே உன்னுடைய காவல் வேண்டும் அப்படின்னா என்ன பராசக்தி வந்து செக்யூரிட்டி வேலையா பார்க்க முடியும்? எதற்காக அப்படி கேட்கிறார்? She has to secure this mind. அவர் எதற்காக அப்படி கேட்கிறார்? என்ன காட்டு வழி அது? வெளியில் இருக்கிற அழகான வீடு, வெளியில் இருக்கிற பக்குவம், வெளியில் இருக்கக்கூடிய தென்னை மரம், வெளியில் இருக்கக்கூடிய பறவைகள், வெளியில் இருக்கக்கூடிய இசை, வெளியில் இருக்கக்கூடிய ஒளி வெளிச்சம், அது மாத்திரமில்லை. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். முத்துச்சூடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேணும். நான் அங்கே இருந்து நன்றாக கவிதை பாட வேண்டும். பாட்டு கலந்திடவே பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளிதனிலேனா இந்த வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர், இந்த வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரேனியஸ் விஷயங்கள் இருக்கட்டுமா, என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு காட்டு இருக்கே, அந்த காடில் நீ எப்போதும் காட்டை திருத்தி எனக்கு வெளிச்சத்தை தர வேண்டும், ஞான ஒளியை தர வேண்டும். அந்த காட்டு வெளிதனிலே அந்த காட்டு வெளியை வெளிச்சத்தில் திருத்திவிட்டால் அது மானசரோவரமாக மாறும். அதனால தான் இந்த காட்டு வழியை திருத்தி கொடம்மான்னு கேட்டார். உன்னுடைய காவல் எனக்கு வேண்டும்.
என்னுடைய இந்த மான சரோவரத்தில் வேற குப்பையெல்லாம் விழுந்துடக்கூடாது, அது அப்படியே தெளிந்த நீராக இருக்க வேண்டும்னு சொன்னா, அம்மா உன்னோட காவல் இருந்தாத்தான் அது தெளிந்த நீராக இருக்கும், அந்த காவலை நீ எனக்கு தர வேண்டும். மானசரோவரம் எங்க இருக்கு? இமயமலை சாரல்னா, மலைச்சாரல்லாம் காட்டு வழியாத்தானே இருக்கும். அந்த காட்டு வழியில என்னுடைய மானசரோவரம் அப்படியே தூயதாக இருக்க வேண்டும்னா அதுல குப்பையெல்லாம் விழுந்துடக்கூடாதும்மா, தயவு செய்து வேண்டாத குப்பைகள் இந்த மனசுக்குள் வந்து மண்டி விடாமல் பார்த்துக்கொள். பாரதியார் வரைக்கும் எல்லோருமே அம்பாள் உபாசகர்களாக இருந்தவர்கள்தான். வள்ளல் பெருமான் சொல்றமே, நடராஜ பெருமான் மீது நீண்ட பக்தியை கொண்டவர். தன்னுடைய பெயரையே ராமலிங்கம் என்கிற அந்த பெயரையே கூட சிதம்பரம் ராமலிங்கம்னு தான் கையொப்பமிடுவார். சின்ன வயசுல அரியா பருவத்துல நடராஜ பெருமான் அவருக்கு அருள் தந்ததாக வரலாறு. அறியாத பருவம்னா நடக்கிற பருவம்லாம் இல்லை, சின்ன கை குழந்தை. அந்த கை குழந்தையை தாய் தூக்கி கொண்டு ஒரு நாள் சிதம்பரம் திருக்கோயிலுக்கு போயிருந்தா, மற்ற பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு. இந்த குழந்தை கை குழந்தை. இந்த குழந்தைக்கு மூத்த குழந்தைகள் உண்டு, அந்த அண்ணன் அவர்களையெல்லாம் கூட அழைத்து கொண்டு இந்த குழந்தைய கையில இடுப்புல தூக்கி கொண்டு போனான். அம்பலவாணர் சன்னதி முன்னால நின்று அவர்களெல்லாம் வணங்கினார்கள். இந்த கை குழந்தைக்கு என்ன தெரியும், அப்படித்தானே நாம நினைப்போம். ஆனா அங்கிருந்த அம்பலவாணர் இந்த கை குழந்தைக்கு ஏதோ ஒரு ஜாடை காட்டினாராம். பிற்காலத்தில் அதை ரெக்கார்ட் பண்றார் வள்ளலார். அன்னைக்கு அங்க எனக்கு காட்டின அந்த அருள், அதனால தான் சிதம்பரம் ராமலிங்கம், தன்னை அப்படியே அந்த நடராஜ பெருமானின் குழந்தையாக எண்ணிக்கொண்டவர். ஆனால் அவரும் மிகப்பெரிய அம்பாள் உபாசகர். இதே சென்னையில, மெட்ராஸாக இருந்த அப்போதைய சென்னையில அவர் தங்கி இருந்த போது நாள்தோறும் திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை போய் தரிசிப்பது அவருடைய வழக்கம். தினந்தோறும் நடந்து போவார். அவர்கள் தங்கி இருந்தது இப்ப மின்ட்னு சொல்றமே அந்த பகுதி, அதனால தான் அந்த பகுதிக்கே கூட வள்ளலார் நகர் அப்படின்னு பெயர் வந்தது. அந்த பகுதியில் தங்கி இருந்தவர் தினந்தோறும் நடந்து திருவொற்றியூருக்கு போவார், திரும்பி வருவார். அவருடைய மூத்த சகோதரர் இல்லத்தில்தான் அவர் தங்கி இருந்தார். அவருடைய சகோதரருக்கு இவர்கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபமெல்லாம் உண்டு. ஏன்னா இவர் சரியா வேலைக்கு போல, சம்பாதிக்கல அப்படிங்கிற ஒரு குறை அவருக்கு உண்டு. இவ்வளவு பாண்டித்யம் மிக்கவர், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்குன்னு அவர் 2-3 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுன்னார். அப்படி கொடுத்தா வருமானம் கிடைக்குமேனு. இவருக்கு அதில் பிடித்தம் இல்லை, அதனால முடியாதுன்னு சொன்னார். அவருக்கு வருத்தம். இப்படியெல்லாம் இருந்த நிலையில் ஆனாலும் வடிவுடை அம்மனை வணங்குவதை அவர் விட்டதில்லை. அப்படி திருவொற்றியூருக்கு போயிட்டு ஒரு நாள் திரும்பி வரச்சே அண்ணனுடைய வீடு, அண்ணியாரும் இருக்கிறார்கள். கொஞ்சம் தாமதமாயிடுத்து திரும்பி வரும்போது. இப்போ இவருக்கு என்ன தர்ம சங்கடம்னா, ஏற்கனவே அண்ணனுக்கு நம்ம மேலே கொஞ்சம் மனஸ்தாபமெல்லாம் இருக்குது, லேட் ஆயிடுத்து. இப்போ போய் கதவை தட்டி கூப்பிட்டா பார்த்தார், உள்ளே எட்டி பார்த்தார். அங்கே விளக்கெல்லாம் அணைஞ்ச மாதிரி ஒரு சின்ன அகல் மாத்திரம் எரிஞ்சுட்டு இருந்தது. எப்போதும் வழக்கமாக வைக்கக்கூடியது. அந்த காலத்தில் முழுக்க முழுக்க இருட்டாக்க மாட்டார்கள், கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். அதில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. ஆனால் நடமாட்டம் புழக்கம் தட்டுப்படலை. அப்படின்னா ஒருவேளை உறங்கி விட்டார்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம். சரி, இந்த நேரத்தில் போய் அவர்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி இவர் பாட்டுக்கு திண்ணையில் உட்காந்துட்டார். திண்ணையில் உட்காந்து நல்ல காற்று வந்தது. அப்படியே திண்ணையில் உட்காந்து அம்பிகையை, ஐயனை நினைத்து கொண்டே அப்படியே அவருடைய அந்த வழக்கமான சிந்தனையில் ஈடுபட்டு அப்படியே கண்ணசந்து தூங்கிட்டார். உள்ளுக்குள்ள அந்த பெண்மணி, பாப்பாத்தி அம்மாள்னு பேர் அவர்களுக்கு,
அவர்களுக்கு இவர் மேலே நிரம்ப பாசம், தன்னுடைய சொந்த பிள்ளையாகவே நினைத்து வளர்த்தவர்கள். அடடா தம்பி வந்திருக்குமே, மறந்துட்டேனே, எழுந்திருக்க மறந்துட்டேனே. அவர்களும் கண்ணாசந்து விட்டார்கள். சாப்பாடு தயாராக வைத்திருந்தார்கள். தம்பி வந்த உடனே சாப்பாடு போடணும்னு நினைத்தார்கள். அசதியில் அவர்களும் கண்ணாசந்து விட்டார்கள். ராத்திரி ரொம்ப நாழி ஆனதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு முழிப்பு வந்தது. முடிச்சு பார்த்த உடனே ஐயோ குழந்தை சாப்பிடாமலே என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு வந்து எட்டி பார்த்தா திண்ணையில் இவர் படுத்திருப்பது கண்ணில் பட்டுது. தப்பு பண்ணிட்டேனே, இந்த பிள்ளை எவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்திருக்கோம், இதுக்கு சாப்பாடு போடாமல் நான் தாமதப்படுத்திட்டேனே, இப்படியா ஒரு தூக்கம் அப்படின்னு தன்னையே நொந்து கொண்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார்கள். அசந்து தூங்குகிற அந்த மைத்துனன் உள்ளே போனார்கள். தையல் இலை இருக்குமா இல்லையா, அந்த தையல் இலையில் சாப்பாட்டெல்லாம் வச்சு சரி அங்கேயே சாப்பிடட்டும். இப்போ போய் எழுப்பி உள்ளே வந்து இதுக்காக விளக்கை ஏற்றி வச்சு, இப்போ மாதிரி டக்குன்னு ஸ்விட்சை போட்டால் எரியிற விளக்கெல்லாம் இல்லையே அப்போ அதற்காக இவ்வளவெல்லாம் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் கணவருக்கு கோபம் வந்தால் அவர் ஏதாவது சொல்ல போனால் சாப்பிடாமலே கூட இருந்துடலாம். இப்போ ஏண்டா சாப்பாட்டுக்கு வர அப்படின்னு ஏதாவது சொன்னாலும், ஏன்னா அந்த சகோதரர் வந்து நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி இவரை வெளியில் அனுப்பி, அந்த சகோதரருக்கு தெரியாமல் சகோதரி மனைவி மாத்திரம் வெளியில் இருந்த ஒரு படிக்கட்டு வழியாக இவரை மாடியில் தங்க வச்சு அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் ஏதாவது கொஞ்சம் ரசாபாசமாக பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன பண்ணார்கள், சாப்பாட்டை இலையில் வச்சு வாசலுக்கு வந்து திண்ணைக்கு வந்து தம்பி என்னை மன்னிச்சிடுப்பா சாப்பிடுப்பா எழுப்பி சொன்ன உடனே, அம்மா இப்போ தானேம்மா கொஞ்சம் நேரம் முன்னால் சாப்பாடு கொடுத்தேன், எதுக்குமா இப்போ கொண்டு வர? இவருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, ஏதோ கிண்டல் பண்ணுறார் போல இருக்குது. நாம் தூங்கிட்டோங்கிறத இப்போ தான் நீங்கள் கொடுத்த அப்படின்னு பரிகாசம் பண்ணுகிறார் போல இருக்குன்னு. இல்லையேப்பா தம்பி, நான் எங்கப்பா கொடுத்தேன், என்னப்பா கிண்டலாக பண்ணுற, நான் தூங்கிட்டேங்கிறத இந்த மாதிரி சொல்கிறியாப்பா, சாப்பிடுப்பா. அம்மா நீ என்னம்மா சொல்கிற, நீ தானம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்த கொஞ்ச நேரம் முன்னால். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்ல அப்படி திரும்பி பார்த்தார். அங்கே கசக்கி போட்டிருந்த அந்த இலை இருந்தது. கொஞ்ச நாளி முன்னால் சாப்பிட்டாரா இல்லையா, அப்போது அந்த இலையை கசக்கி அப்படியே போட்டுட்டார். கொஞ்சம் எட்டத்தில் காத்தால் அந்த இடத்துலேருந்து சுத்தம் பண்ணிடுவார்கள் அப்படின்னு கொஞ்சம் அப்படி போட்டுட்டார். போட்டது மாத்திரமில்லை, அதுக்கு பக்கத்தில் தன்னுடைய கையை அலம்பி இருந்தார். அந்த நீர் தெளித்து அந்த இடம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அம்மா பாருமா, சொன்ன கேட்குறியா, நீ தானம்மா கொடுத்த, அங்கே பாருமா இலை இருக்கா இல்லையா பாருமா. அப்போதுதான் இரண்டு பேருக்குமே புரிந்தது, வடிவுடையம்மன் வந்து அவருக்கு சாப்பாடு போட்டிருந்திருக்கிறாள். அந்த தாய் உள்ளே இருந்து எழுந்து வருவதற்கு தாமதமாச்சுங்கிறதுக்காக அந்த பிள்ளை பசியோடு வாடக்கூடாதுன்னு நினைத்த வடிவுடையம்மன் தானே வந்து இலையில் சோறு வைத்து சாப்பாட்டை பரிமாறி இருந்திருக்கிறாள்ங்கிறது அப்பத்தான் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுது. அப்போ அந்த ஜெகன்மாதா தன்னுடைய பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக எங்க வேணாலும் இறங்கி வருவா. எப்படி வேண்டுமானாலும் அவர்களுக்காக பிரயத்தனம் எடுப்பாள். அவளுக்கு தங்கறதுக்கு எந்த இடம் ரொம்ப பிடித்தமான இடம், அவர்களுடைய மனசு. அந்த மனசுல கொஞ்சம் இடம் கொடுத்தாச்சுன்னா கூடவே இருக்கக்கூடியவள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நடத்தி தரக்கூடியவள். பாஸ்கரராஜபுரம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு காவிரி கரையில். அந்த பாஸ்கரராஜபுரம் என்கிற ஊர் உருவானதற்கு காரணம் பாஸ்கரராயர். அம்பாள் உபாசகராக இருந்த பாஸ்கரராயர் மிகப்பெரிய அம்பாள் உபாசகர். இன்னைக்கும் கூட அம்பாளை பற்றிய நூல்களில் அவர் இயற்றிய கிரந்தங்களுக்குத்தான் ரொம்ப பெரிய பெருமை. சௌபாகிய பாஸ்கரம்னே பேர். லலிதா சகஸ்ரநாமத்திற்கு அவர் இயற்றி இருக்கக்கூடிய பாஷ்யம் சௌபாகிய பாஸ்கரம். அதே மாதிரி வரிவஸ்யா பிரகாசம் அப்படின்னு ஒன்று உண்டு, சேதுபந்தம்னு ஒன்று உண்டு. இந்த மூணும் தான் அம்பாள் வழிபாட்டில் சாக்த நெறிகளில் மிகச்சிறந்த நூல்கள் என்று கருதப்படக்கூடிய நூல்கள். அந்த பாஸ்கரராயருடைய வாழ்க்கையிலேயும்
அவருடைய பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காக அம்பாள் பலவிதமாக விளையாடினாள். அம்பாளுக்கே அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பேர். அவளுக்கு பெரிய ஆடம்பரமான வழிபாடெல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல திருப்தி அடையக்கூடியவள். நித்திய திருப்தான்னு ஒரு திருநாமம் உண்டு. எப்போதும் திருப்தியோடு இருக்கக்கூடியவள். சின்ன சின்ன விஷயங்களிலேயே திருப்திப்படக்கூடியவள். அது மாத்திரமில்லை, என்ன கேட்குறோமோ கேட்கறத விட அதிகமாக தரக்கூடியவள். ஆச்சாரியர் சொல்லுவார், ஆதிசங்கர பகவத் பாதர், வாஞ்சா சமதிகம். அவ எப்படி கொடுப்பான்னா, கொஞ்சமாக கேட்டால் கூட நிறைய கொடுப்பான். அதைத்தான் பாரதியார் பாடினார், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னர். அம்பிகையை சரம் புகுந்தால் கொஞ்சமா இல்லை, கொஞ்சமாக கேட்டால் கூட, அம்மா எப்போவுமே கொஞ்சமாக கேட்டால் நிறைய கொடுப்பாளா இல்லையா? அந்த மாதிரி அம்பிகையாக இருப்பவள் அவகிட்ட போய் காலடியில் விழுந்துட்டா நிறைய கொடுப்பான். நாம கேட்கறது கொஞ்சமாக இருந்தாலும் அவ நிறைய கொடுப்பா. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அதனாலேயே அவளுக்கு க்ஷிப்ரப்பிரசாதினின்னு பேர். மிக சீக்கிரமாக தரக்கூடியவள். எதை கேட்டாலும் அதை சீக்கிரமாக தரக்கூடியவள். சுலபா கதி. சுலபா, துர்லபம் இல்லை, சுலபமாக அவள் தரக்கூடியவள். சுலபமாக வசப்படக்கூடியவள். அதனால சுலபான்னு பேரு. சுபகா அப்படின்னும் பேரு. சுபத்தை தரக்கூடியவள், சுபமான விஷயங்களை தரக்கூடியவள், மங்களங்களை தரக்கூடியவள், கீர்த்தியை தரக்கூடியவள். இப்படிப்பட்ட இந்த அம்பாளை நிறைய உபாசனை செய்தவர் பாஸ்கரராயர். அந்த பாஸ்கரராயருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் கூட எந்த அளவுக்கு அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்காக பிரயத்தனம் எடுப்பாள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கும். பாஸ்கரராயர் வடநாட்டில் தோன்றியவர். அவருடைய அப்பா கம்பீரராயர்னு ஒருத்தர் மிகப்பெரிய பண்டிதர். தன்னுடைய மகனுக்கு இளம் வயதிலேயே கல்வி கேள்விகளில் நிரம்ப பயிற்சி அளித்து மிகப்பெரிய ஆசான்களிடத்திலெல்லாம் அவரை பயிற்சி பெற செய்து அவருக்கு நல்ல நிலையை கொடுத்தார். ஆனந்தின்னு பாஸ்கரராயருக்கு மனைவி ஆனந்திங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தேவி பாகவதம் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா பாஸ்கரராயரை சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் தேவி பாகவதம் அவ்வளவு பிரசித்தமாக இருக்கவில்லை. அதற்கான வியாக்கியானங்கள் அவ்வளவாக இல்லாமல் இருந்த நிலையில் அதை பிரசித்திப்படுத்தியவர் பாஸ்கரராயர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவிக்கே தீட்சை கொடுத்து அந்த மனைவியையும் அம்பாள் வழிபாட்டு முறையில் ஈடுபடுத்தியவர். பத்மாவதி அம்பா அப்படின்னு தீக்ஷா திருநாமம் அந்த பெண்ணுக்கு, ஆனந்திக்கு. அதே மாதிரி பாஸ்கரராயருடைய தீக்ஷா திருநாமம் பாசுரானந்தர். இந்த பாஸ்கரராயர் அவருடைய குரு ஒருத்தர். அந்த குரு காவிரி கரையில் வந்து செட்டில் ஆனார். அந்த காவிரி கரையில் அந்த குருவுக்கு பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்போது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஹொய்சள வம்சத்து மன்னர், அந்த மன்னர் இவருக்கு அந்த நிலத்தை நிபந்தமாக கொடுக்க, இவர் எந்த கிராமத்தில் அந்த நிலத்தில் இவர் எங்கே செட்டில் ஆனாரோ அந்த பகுதிக்கு தான் பாஸ்கரராயபுரம் அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த பாஸ்கரராயருடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே எப்படி அம்பாள் அவருக்கு பலவிதமாக அருள் செய்தாள் என்பதை காட்டக்கூடியவை. திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊர் இருக்கா இல்லையா, மத்தியார்ஜுனம்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த திருவிடைமருதூரில் மகாலிங்க சுவாமி. பாஸ்கரராயர் அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்து பகவானை வழிபட்டார். அப்போது அதே ஊரில் ஒரு சந்நியாசி, அவரும் அந்த மகாலிங்க சுவாமியை வழிபடுவார்.
பாஸ்கரராயர் உக்காந்துருப்பார். அவர் தங்கி இருந்த வீட்டில் அந்த திண்ணையில் உக்காந்துருப்பார். அந்த சன்னியாசி அந்த பக்கமாக போவார். இவர் எழுந்து அந்த சன்னியாசியை வணங்க மாட்டார். நீங்கள் நம்முடைய முறை என்னான்னு கேட்டால், கிரகஸ்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்நியாசி வந்தால் எழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இவர் கிரகஸ்தராக இருப்பவர். இவர் திண்ணையில் உட்காண்டிருப்பார். அவர் நடந்து போவார், நமஸ்காரமே பண்ண மாட்டார். இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த சன்னியாசிக்கு ஒரு நாள், இந்த மாதிரி இருக்காரே, ஆனால் இவரை பெரிய மகான்னு சொல்லி எல்லாரும் வருகிறார்கள், இவருடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கிறார்கள், இந்த மாதிரி இருக்கிறது முறை இல்லையே அப்படின்னு தோணித்து ஒரு நாள் கோவிலில் 2 பேரும் எதிரும் புதிருமாக பார்த்து விட்டார்கள். அப்போ அந்த சன்னியாசிக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அந்த கோபத்தில் ராயர்கிட்ட என்ன சொன்னார்னா, என்ன இது, இந்த மாதிரி உங்களுக்கு இது கூட தெரியாதா? ஒரு சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி இருக்கிறீர்களே. இவர் சந்நியாசியாக இருந்தாலும் இவரிடத்தில் சில குறைகள் இருந்தன. அந்த குறைகளை பாஸ்கரராயர் வெளியில் சொல்லலை. இப்போ எதிரும் புதிருமாக பார்த்து டைரக்டாக அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே சொன்னார், நான் உங்களை வணங்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அம்பாளுடைய உபாசகனாக இருக்கிற எனக்கு சில விஷயங்கள் புலப்படுகின்றன. அம்பாள் அந்த தீட்சண்யத்தை கொடுத்துருக்கா. நான் உங்களை நமஸ்காரம் பண்ணினேன்னா உங்ககிட்ட இருக்கிற சில குறைகள்னால உங்களுடைய தலை வெடிச்சு போயிடும். இதை இவர் சொன்ன உடனே அந்த சன்னியாசி நம்பலை. இவர் வேணும்னே தன்னை பற்றி குறை சொல்கிறாருன்னு அவர் எல்லார்கிட்டையும் போய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி, இப்படி சொன்னார், இவருக்கு ஆணவம் அதிகம் அப்படின்லாம் சொல்ல, ஊர்க்காரர்கள்லாம் சேர்ந்து அப்படிலாம் இல்லை, ஒரு சன்னியாசியை பற்றி நீங்கள் அப்படி சொல்லலாமா அப்படின்னு வந்து கேட்க, இவர் சொன்னார், நான் தப்பாக சொல்லலை, இது யாருக்கும் தெரிய வேண்டான்னு தான் நான் நமஸ்காரம் பண்ணாமல் இருந்தேன். இப்போ எல்லாரும் வந்து கேட்கிறீர்கள், வேணா ஒன்று பண்ணி பார்க்கலாம். அவர் பயன்படுத்துகிற சில பொருட்களை அப்படி வையுங்கள். அவர்கிட்ட இருக்கிற தண்டம், சன்னியாசி இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிற தண்டம், அவர் வச்சுட்டு இருக்கிற கமண்டலம், இன்னும் அவருடைய ஏதாவது 1-2 பொருட்கள் வையுங்கள். அந்த பொருட்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன், என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். அந்த பொருட்களை கொண்டு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஓரமாக வைத்து ஒரு சுவரில் சாத்தி வைத்து அதுக்கு நமஸ்காரம் பண்ணினார். எல்லாம் சுக்கு நூறாக ஒடிச்சு, சுக்கு நூறாக ஒடிந்து பொடி பொடியாக போயின. அப்புறம்தான் இவருடைய பெருமை அங்கே இருந்தவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஆகா, எப்பேற்பட்ட மகான்! இந்த மகிமை அவருக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய அந்த ஆழ்ந்த அம்பாள் பக்தி, அம்பாள் உபாசனை. இதுவாவது அவருடைய அந்த மந்திர தீட்சை, அவருடைய அந்த ஞான திருஷ்டி, இதெல்லாம்னு சொல்லலாம். ஆனால் எப்படியெல்லாம் அம்பாள் அவரை வழிநடத்தி இருக்கிறாள், எப்படி அவரோடையே இருந்திருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கும் சில சம்பவங்கள் நடந்தன. அவர் காசி பகுதியில் தங்கி இருக்கிறச்சே ஒன்று நடந்தது. அங்கே இருந்த பண்டிதர்களுக்கெல்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் கோபம். அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. நீங்கள் இப்போ கூட வடநாட்டில் பார்க்கலாம். அம்பாள் உபாசனை முறையில் வாமாச்சாரம் போன்ற சில முறைகள் உண்டு. அதை சராசரியாக இருக்கக்கூடியவர்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. சம்டைம்ஸ் அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சில பார்வையில் அது சரியாக புரியாது. இன்றைக்கும் கூட அந்த வாமாச்சாரம் போன்ற விஷயங்கள் வங்காள பகுதியில் இன்றைக்கும் இருக்கு. அதை கடைப்பிடிப்பவர்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் எப்போவுமே மனுஷ மனசு தப்பு அங்கே இல்லை. மனுஷ மனசு என்ன பண்ணுன்னா, டு ஷோ தட் ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், ஐ வில் புட் இன் சம்திங். அதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நான் கொண்டு போய் அதில் போட்டுருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் வாமாச்சார முறையெல்லாம் இருந்தபோது மற்றவர்களுக்கு இவர் மேலே கொஞ்சம் பொறாமையெல்லாம் வந்தது. அந்த பொறாமையில் இவர் இப்படி இவர் அப்படின்னு அவரை பற்றி அவதூறெல்லாம் சொன்னார்கள். அப்போது அந்த பகுதியில் இருந்து இன்னொரு மகான், குங்குமானந்தர்னு பேர் அவருக்கு,
அவருக்கு ஏன் குங்குமானந்தர்னு பேருனா, அவர் எதை எடுத்து அப்படி நெத்தியில் பூசிண்டாலும் அது குங்குமமாக மாறிடும். அந்த அளவுக்கு பெரிய அம்பாள் உபாசகர். மண்ணை எடுத்து இப்படி பூசிண்டா கூட அது குங்குமமாக மாறும். அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்தது. குங்குமானந்தர்னே அவருக்கு பேர். அவர் சொன்னார், எல்லார்கிட்டையும் வேண்டாம், நீங்களெல்லாம் இப்படியெல்லாம் அவரை பற்றி அவதூறு சொல்லாதீர்கள். நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம், நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். அவர் கரெக்டாக பதில் சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ எப்படி கேள்வி கேட்கணும்னா, வேற யாருக்கும் தெரியாத விஷயமா கேட்டு ஒருவேளை அவர் அதற்கு பதில் சொன்னாதான் அவருடைய பாண்டித்யம் ப்ரூவ் ஆகும். இப்போ 10 பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை கேட்டு அவர் அதை சொன்னார்னா இதில் என்ன பெரிய விசேஷம் இருக்குது? நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு வந்தார்கள். இவர் என்னென்னமோ சொல்லி பார்த்தார், சமாதானம்லாம் படுத்தி பார்த்தார், நடக்கலை. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் மற்றவர்களை விட வித்தியாசமானவர், கொஞ்சம் தகுதி படைத்தவர், மற்றவர்களை மாதிரி அந்த கோபதாபங்கள்லாம் இல்லாதவர். அவரும் அந்த கூட்டத்தில் ஆனால் இருந்தார். அவருக்கு அவர்கள் மாதிரி ஒரு ஆங்காரம்லாம் இருக்குல்ல, இல்லை அவரும் மகான் தான் அப்படிங்கிறத ஒத்துண்டார். ஆனால் எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்ததுன்னா அதில் போய் எல்லாரும் சேர்ந்துக்கிறது, அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் இருந்தார். அவருக்கு நாராயண பட்டர்னு பேர். இந்த குங்குமானந்தர் என்ன பண்ணார், இந்த நாராயண பட்டரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், உங்கள் கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள், பாஸ்கரராயரோட எப்போதும் அம்பாள் இருக்கா, அம்பாள் அவரை விட்டுட்டு போகலை. உங்களுக்கு பார்க்கணும்னா பார்க்கக்கூடிய தகுதி உள்ளவர்களால் அதை பார்க்க முடியும். நாராயண பட்டர் சொன்னார், தெரியலையே எப்படி பார்க்கறதுன்னார். இந்த கூட்டத்திலேயே நாராயண பட்டருக்கு கொஞ்சம் தகுதி இருக்குது, அதனால் இவரை பார்க்க செய்கிறேன்னு குங்குமானந்தர் ஒன்றுமில்லை, அவர் பாஸ்கரராயர் அம்பாளை வழிபட்டு அந்த தீர்த்தம் இருக்குமா இல்லையா, அந்த தீர்த்தத்தை தொட்டு இவர் கண்களில் தடவினார். இப்போது பாருங்கள்னார். நாராயண பட்டர் பார்த்துட்டு சொன்னார், பாஸ்கரராயரோட தோளில் அம்பாள் அப்படியே ஆரோகணித்து அமர்ந்திருக்கிறாள். அப்பவும் அந்த கூட்டம் உடலை. we have to test. சரி, கேள்வி கேளுங்கள், அவர் பதில் சொல்லட்டும். இப்போ தான் சிக்கல் வந்தது. எந்த கேள்வியை கேட்கறது? எந்த கேள்வி இருக்கணும்னா, வேர் நோ ஒன் இஸ் ஏபிள் டு ஆன்சருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பதில் சொல்லிட்டார்னா then we can accept he has a special affinity or he is close to அம்பாள். அப்படி இல்லைன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? எங்கேயோ ஒரு நூல் இருக்குது, எங்கேயோ ஒரு கிரந்தம் இருக்குது, எங்கேயோ ஒரு புக் இருக்குது, அதுலேருந்து படிச்சுட்டாருன்னு சொல்லிடலாம். வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லணும். இப்போ கேள்வியே இவர்களுக்கு கேட்க தெரியல. இந்த ஆங்காரம் ஆவேசம்லாம் எந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுங்கிறதுக்கு இந்த சம்பவம் இன்னொரு விதத்தில் ஒரு அத்தாட்சி. என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல, அப்புறம் அவரை போய் டெஸ்ட் பண்ணுவானே, இருந்தாலும் விடலை அந்த ஆங்காரம். இப்போ அந்த குங்குமானந்தர்கிட்டயே கேட்டார்கள், என்ன கேள்வி கேட்கறதுன்னு நீங்களே சொல்லி கொடுங்கள்னார். அவர் சொன்னார், சரி சொல்லித்தரேன். வேண்டாத விஷப்பரீட்சையில் ஈடுபடுகிறீர்கள், ஆனால் அவருடைய பெருமை வெளியில் தெரிவதற்கு இந்த விஷப்பரீட்சை உதவி செய்யுங்கிறதுனால சொல்கிறேன் அப்படின்னு அம்பாளை பற்றிய சகசரநாமத்தில் அம்பாளை பற்றிய திருநாமங்களில் ஒரு அற்புதமான திருநாமம் இருக்குது. அந்த திருநாமத்துக்கு என்ன விளக்கம்னு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள். அம்பாளை பல பேர் வழிபடுகிறார்கள். அவளுடைய வச்சின்யாதி தேவதைகளும் அவளுடைய நித்திய யோகினிகளும் அவளுடைய குப்த யோகினிகளும் அவளுடைய மகா யோகினிகளும் அவளை வழிபடுகிறார்கள். அம்பாளை சுற்றி அந்த யோகினிகள் நின்று வழிபடுகிறார்கள். வச்சின்யாதி தேவதைகள் இத்தனை பேர்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்துடும். நித்திய யோகினிகள், திதி நித்யா தேவிகள் அப்படின்னா எத்தனை திதி இருக்கோ அத்தனை திதிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தேவி. அப்போ அதுவும் ஒரு சின்ன நம்பர் தான். இப்போ பெரிய நம்பர் எங்கே இருக்குன்னா ஒரு திருநாமம் இருக்கு, சதுஷ்டி கோட்டி யோகினி. அதுவும் வெறுமனல்ல, மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவிதா. சதுஷ்டினா 64, கோட்டி 64 கோடி.
64 கோடிக்கு எத்தனை ஜீரோ போடணும்னு கொஞ்சம் எண்ணணும். 64 கோடி யோகினிகள் அவளை சுற்றி எப்போதும் அவளை சேவிக்கிறார்கள். அக்ரீட். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த திருநாமத்தில் இருக்கிற 64 கோடி யோகினிகளின் பெயர்களை, அவர்களை பற்றிய விவரங்களை அவரிடத்தில் கேளுங்கள். கேட்டார்கள். எழுதி கொள்ளுங்கள்னர். எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 64 கோடி யோகினிகளை பற்றியும் அவர்களுடைய பெயர்கள், அவர்களை எப்படி ஞாசம் செய்வது, அவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும், அந்த யோகினி இப்படி, அந்த யோகினி இந்த ரூபத்தில் இருப்பா அப்படின்னு எல்லாம் இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு டீட்டெயிலையும் எந்த தடங்களும் இல்லாமல் சொன்னார். 64 கோடி யோகினிகளை பற்றி தடங்கள் இல்லாமல் சொன்னார். 64 கோடியை சப்போஸிங் வி சே திஸ் வே, யோகினி பேர் கூட வேண்டாம், 1 2 3 4ன்னு ஆரம்பித்து 64 கோடி வரைக்கும் எண்ணினா, நம்பர் எண்ணினாலே எப்படி இருக்கும், அதுவே நடுவில் விட்டு போயிடும். ஆனால் அந்த கோடி யோகினிகளை பற்றியும் சொன்னார். அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். அந்த பாஸ்கரராயர் மிகப்பெரிய அம்பாள் சேவகர்.